மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா வாரம் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி வெளியாகும். நீங்க சமீபத்தில் ஒரு மாதம் எடுத்து இல்லை 2 மாதம் எடுத்து சன் டிவியோடைய அந்த செய்தி பக்கங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஒரு கார்டு போட்டிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த கிளை செயலாளர் விலகினார், மாவட்ட செயலாளர் விலகினார், மாநில பொறுப்பாளர் விலகினார். இதே தான் செய்தியாக தினமும் ஒரு கார்டு போட்டுருவான்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லா பேரும் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பும் இன்னைய நிலைமையில பெரிய அளவுல சிதைக்கும் வேலை நடக்குது, இல்லாட்டி சிதையுது. இது ரெண்டுல எது உண்மை? இதுல நாம விசாரிக்கிற வர கிடைக்கக்கூடிய தகவல்களை சிலதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, இப்ப கடைசியாக காளியம்மாள் அவர்கள் அவங்களும் அந்த கட்சியில இருந்து விலகிறதா நமக்கு செய்தி. முதலாவது, நாம் தமிழர் கட்சிக்கு இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நபர்கள், அதுல ஓட்டு போடக்கூடிய நபர்கள் குக்கிராமங்கள்ல எந்த கட்டமைப்பும் இல்லாம ஒரு ஒரு வார்டுல ஒரு 300 ஓட்டு இருக்குன்னா அதுல ஒரு 10 ஓட்டு சீமான் அவர்களுக்கு விழுகிறதுக்கு ஒரே காரணம் சீமான் அவர்களுடைய அந்த தமிழ் தேசிய கருத்து, அது போய் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த வீச்சு. இதுதான் காரணமே ஒழிய வேற எதுவும் காரணம் கிடையாது. அதே நேரத்தில் நிர்வாகிகளுடைய கட்டமைப்புன்றது ஒரு அரசியல் கட்சிக்கு மிக அவசியமானது. அவங்களாலதான் அந்த கட்டமைப்பு அளவுகளை அந்த கட்சியை அதிகமாக கொண்டு போய் சேர்த்து கூடுதலாக 3-4% ஓட்டு வரைக்கும் கூட்ட முடியும். இப்படி இருக்கிற நிலைமையில இந்த கட்சியினுடைய தொடர் நிர்வாகிகளுடைய நகர்வு இல்லாட்டி விலகல் இருக்கு, அவங்க வெவ்வேறு காரணங்கள் சொன்னாலுமே கூட விலகலுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவா திமுக தற்போது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு திமுக தான் 100% காரணம். இது எப்படி அவங்க திட்டமிடுறாங்க? யாரு திமுக எப்படி திட்டமிடுறாங்க அப்படின்னா, பெரியார் விவகாரம் வந்ததுக்கு அப்புறம் ஈவே ராமசாமியை போட்டு அவர் புழக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க எப்படி திட்டமிட்டுச்சாங்கன்னா, ஒரு 10-20 கோடி ரூபாய் எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு பட்ஜெட்டே போட்டிருக்காங்க. மாவட்ட செயலரா அவனுக்கு 25 லட்சம் கொடு, ஊராட்சி ஒன்றிய அளவில் பொறுப்பா அவனுக்கு 10 லட்சம் கொடு, மாநில அளவில் சின்ன பொறுப்பாக இருந்தால் கூட கண்டிப்பா ஒரு 15 லட்சம் கொடு, இல்ல கிளை அளவில் இருந்தாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கொடு. இதுதான் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருடைய விலகலுமே இந்த பட்ஜெட்டுக்கு கீழே தான் நடக்குது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா பெரும்பாலும் இந்த பட்ஜெட்டின் படி தான் நடக்குது. அதாவது திமுக தினம்தோறும் அந்த விலகல் செய்திகளை சீமானுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த கட்சி தினம் கரையுன்ற செய்தி மக்களுக்கு போய்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்க எடுத்துக்கூடிய முன்னெடுப்பு. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இந்த மாதிரி இன்னொரு கட்சியை காலி பண்றதுக்காக இல்லாட்டி மோசமான நிலைமைக்கு கொண்டு போறதுக்காக ஏதாவது வகையில அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளதான் செய்யும். ஆனா திமுக அதுல 1ஆம் நம்பர் பொறுக்கித்தனம் கூட ஒண்ணு வச்சுக்கோங்க. அதனால தொடர்ந்து விலகல்ன்ற செய்தி இருக்கு இல்லையா, அது அதிகமாக வேற யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ சன் டிவின்ற ஊடகம் தொடர்ந்து அதை போட்டுட்டே இருக்கும். சன் நியூஸ் தொடர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா கிளை செயலாளர் அவன் யாருன்னு அந்த கட்சி கூட தெரியாது, அவன் விலகிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை ஒன்று போட்டுவிடுவாங்க. இது தினம்தோறும் ஒரு செய்தியா இருக்கு. இதுல இன்னொரு பகுதியில் வெறும் காசு மட்டுமே இவங்களை இந்த மாதிரி ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியை நோக்கி நகலத்துவதா, இல்லாட்டி ஒரு காசு மட்டுமே இந்த தமிழ் தேசிய கருத்திலிருந்து வெளியேறக்கூடிய நபர்களுடைய குறிக்கோளா இருக்கா அப்படின்னா அது அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடிய செயல். ஆனா அதே நேரம் அதுவும் ஒரு காரணம் தான் சொல்றது. இன்னும் சிலர் சொல்லும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க கடந்த 15 வருஷம் நாம் தமிழர் கட்சியோட பயணிக்கிறாங்க. அந்த 15 வருஷத்துல சிலரை தவிர பெரும்பாலான பேர் பொருளாதார ரீதியாக முன்னேறல. ஆனா அதிகப்படியான நேரங்கள் கட்சிக்காக செலவிட்டிருக்காங்க. அதிகப்படியான நேரங்கள் இந்த நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்தில உணர்வு ரீதியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. எனவே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே லாப நோக்கத்துக்காக வந்தவங்க. ஏதோ ஒரு அதிகார பகிர்வு நமக்கு கிடைக்கும், அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு செல்வாக்கு கிடைக்கும், அதன் மூலமாக ஏதாவது வகையில குறுக்கு புத்தில வளரலாம் நினைச்சு வந்தவங்க கிடையாது. ஏன்னா 15 வருஷம் எந்த அதிகாரமும் இல்லாம எந்த பெரிய வெற்றியும் இல்லாம அரசியல்வாதியாக தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் ஒரு சுகமான வாழ்க்கையை உருவாக்கிட்டாங்க. இப்படியே அவங்களுடைய வரலாறு இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல இப்படி இருக்கக்கூடிய கட்சிகள்ல வெகு சிலது இந்த நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கடுத்தது பெரிய லெவல்ல தன்னார்வலா இருக்கக்கூடியது பாஜக கட்சி. அதுல லாப நோக்கத்துக்காக சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் லாப நோக்கம் மிக மிக குறைவு. எனவே திடீர்னு இப்ப விலகிறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, 15 வருஷ தொடர் பயணம் இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய இயற்கையான அலுப்புன்னு ஒண்ணு இருக்குது. சமூகத்துல ஒரு வெற்றியை அடைய முடியல. 30 வயசுல பயணமா ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு 45 வயசு தாடுறாங்க. இப்ப 45 வயசு கிடக்குது கிடக்குதுன்னா 15 வருஷத்துல தங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் இழந்திருப்பாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு மன சோர்வையும் ஏற்படுத்துது. இது நிதர்சனமான உண்மை. அதோட சேர்த்து அதிக நேரங்கள் கட்சிகள் சார்ந்த அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளை தானே ஈடுபடுத்திக்கிட்டதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் கடனாளியாவே மாறுறாங்க. இந்த பொருளாதார கடினமான சூழல் இருக்கு இல்லையா, அவங்கள ஒரு இக்கட்டான சூழல் நோக்கி தள்ளுது. அந்த சூழலை திமுக சரியா பயன்படுத்துது. திமுக தூக்கி வச்சக்கூடிய இந்த 25 கோடி அவங்களுக்கு ஒரு காசே கிடையாது.
25 கோடி தூக்கி வச்சு ஆளுக்கு ஒரு 25 லட்சம் கொடுத்தா அவங்க வாழ்க்கையில முதலாவது அரசியல் கட்சி விட்டு வெளியே வந்துட்டோம். பொருளாதார ரீதியாக ஒரு எக்கனாமிக்கலா தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படுதுல அது ஒரு நிம்மதி அடையும் முடிவெடுத்தா வச்சுக்கோங்க. எந்த ஒரு மனிதனும் சாதாரணமாக செய்யக்கூடிய நகர்வு தான் இது. எனவே அங்க இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ் இல்லையா, அந்த பலவீனமான ஒரு விஷயம், அந்த விஷயத்தை சரியா புரிஞ்சு தேடி பிடிச்சு தட்டி தூக்குறானுங்க திமுக. இதுல நாம் தமிழர் கட்சி விட்டு விலகுறாங்கன்னு நம்ம பேசுறதை விட விலகிறதுக்கு வேலை பார்க்கறானுங்க திமுக அப்படின்னு நம்ம பேசுவோம். விலகிறதுக்கு என்ன மாதிரி குறுக்கு புத்தியோட வேலை பார்க்கறாங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அது என்ன அப்படின்னா திமுக காரன் எந்த அளவுக்கு கேடு கட்ட வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா ஒருவேளை அண்ணாதுரை அவர்கள் திமுகவை ஆரம்பிக்கும் போது காமராஜர் இதே மாதிரி ஒரு பாணியை எடுத்து அவங்க கடந்த 2 தேர்தலில் ஜெயிக்கல, அதுல இருக்கிற முக்கியமான புள்ளிகள்லாம் தூக்குங்க அப்படின்னு சொல்லி தூக்கிருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கருணாநிதியே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு காசு கொடுத்து வந்துப்பாருன்னு வச்சுக்கோங்க, அந்த லெவலில் தான் அந்த கட்சி. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு புதிதாக வரக்கூடிய கட்சியை முழுசா காலி பண்றதுக்கு இப்படி ஏதாவது குறுக்கு புத்தியில பணம் கொடுத்து அவங்க முடிச்சாங்களா? ஏற்கனவே வாக்காளர்ல காசு கொடுத்து காலி பண்ணிட்டீங்க. இப்ப இருக்கக்கூடிய உணர்வு ரீதியாக இந்த மண்ணுக்குமான அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு வரக்கூடிய கட்சிகளை அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அந்த கட்சி கூடாரத்தை காலி பண்ணணும்னு துடிக்கிறேன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை இன்னொருத்தனுக்கு தட்டி பறிக்கணும். கரெக்டா? அதாவது நீ திமுகவை ஆரம்பிக்கும் போது உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, ஜனநாயகத்துக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன? சுதந்திரமாக யாருடைய தொந்தரவும் இல்லாம நீ வளர முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு எல்லா பேரும் எவன் கட்சி ஆரம்பிச்சா சரி அதுல இருந்து கொக்கி போட்டு தூக்குற வேலையை நீ பார்த்துட்டீங்க. அப்ப இந்த அளவுக்கு ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இருக்கக்கூடிய அதாவது திமுகவுடைய தோற்றுவிப்பாளர்கள் இருந்தவுடைய எண்ணத்துல இருந்து நேர்மாறா மாறி ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அது கருணாநிதி குடும்பத்தோட முன்னேற்ற கழகம் தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த கருணாநிதி குடும்பம் நினைக்குது யார் யாரெல்லாம் விலைக்கு நினைச்சாலும் வாங்கி வைக்கிறாங்க. இதுதான் நடக்குதே ஒழிய சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய பற்று அல்லது தமிழ் தேசிய கருத்து இருக்குல்ல அதுல முரண்பட்டு அவங்க வெளியே போறாங்க அப்படின்றது கிடையாது. இவனுக்கு பண்றது குட்டிக்காட்டா இருக்குல்லையா அதனால வெளியே போறாங்க. இது ஒரு போயிட்டு இருக்குன்னா இன்னும் சில நிர்வாகிகளை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் நிர்வாகிகளை தேர்வு பண்ணி அவங்க மீது இருக்கக்கூடிய வழக்கு, அவங்க குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய வழக்கு, அவங்க குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்குல்ல அதாவது புகார்கள், இதையெல்லாம் தூசி தட்டி அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்கள வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தத்தின் வழியா இயற்கையாக அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா இந்த அமைச்சரை பாரு இந்த எம்எல்ஏ பாருன்னு அந்த பக்கம் நகர்த்துறது. அவனுங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மாவட்டத்தில் கிளை செயலாளர் ஒரு நபரை கூப்பிட்டு ஒரு அமைச்சர் பேசினா வச்சுக்கோங்க, என்னப்பா ஏதுப்பா பண்ணி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு ஏதாவது பேசினா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அதுவே ஒரு தாங்கி பிடிக்கிற செயல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வழக்கு ரீதியாகவும் சரி காவல்துறை வழியாகவும் சரி அழுத்தங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பசங்களுக்கு இருக்கு. இது காசை கொடுக்கறத விட கேவலமான வேலை. ஏன் அப்படின்னா உனக்கு தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நீ என்ன பண்ற, வழக்கு மேல வழக்கு போட்டு ஜெயிலு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி தொடர்ந்து பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும்னு ஒரு அச்சம் உருவாகும் இல்லையா, அந்த அச்ச உணர்வை உருவாக்கி அதன் மூலமா நகர்த்துறது இல்லையா, இதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு. எனவே நீ எந்த வகையில பார்த்தாலும் சரி, அதாவது கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆரம்பத்தில் விலகி அதிமுக போனாரு, அதுல ஒரு நியாயமான விஷயம் இருக்கு. அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி விலகி திமுக போய் சேர்ந்தாலே அந்த ஆளுக்கு நியாயமே கிடையாது. ஏன்னா தமிழ் தேசிய கருத்துல மிகவும் முக்கியமாக எதிர்த்துன்றது திராவிட கட்சிகள், முக்கியமாக திமுக. திமுக போய் சேர்றதை விட ஒரு கேலிக்கூத்தான வேலை எதுவுமே கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய நகர்வு கிடையாது. அதாவது தமிழ் தேசியத்தை விட்டு இவ்வளவு பேர் வெளியே போனாங்க, இல்லை நாம் தமிழர் கட்சி விட்டு இவ்வளவு வெளியே போனாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிறது முழுக்க முழுக்க செயற்கையான நகர்வு. அந்த செயற்கையான நகர்வுக்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரும் கிடையாது, கருணாநிதி அவருடைய குடும்பம் தான். ஆனா ஒரு விஷயத்துல சீமான் அவர்கள் நம்ம பாராட்டி ஆகணும். அது என்ன அப்படின்னா இந்த பக்கத்து நிர்வாகிகளை தொடர்ந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவர் கருத்து சொல்லும்போது இது கலை எதிர்காலம், இந்த மாதிரி கலைகள் உதிரட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பேசுறாரு இல்லையா. அது அவர் அரசியலை முன்னெடுத்து சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியலை முன்னெடுத்து கொண்டு போறாரு இல்லையா, அதுல பின்வாங்காம நகர்றது இல்லையா, அதற்கான விஷயம், அதுக்கு அவருடைய பாராட்டுகள். ஆனா உண்மையிலே எதற்காக சீமானை பாராட்டணும் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் மேல தொடர்ந்து வாரம் ஆனா 3 வழக்காது இங்க திருநெல்வேலிக்கு வா, இந்த திண்டுக்கலுக்கு வா, இந்த திருச்சிக்கு வா, இந்த சென்னைக்கு வான்னு ஊர்ல இருக்கிற எல்லா கோர்ட்லயும் சம்மனை கொடுத்து வர வச்சுக்கிட்டே இருக்கானுங்க சீமான் அவர்கள். இதே பாணியை தான் விஜயகாந்த் அவர்களை ஒழிச்சு கட்டும் போது பண்ணாங்க, எல்லா கோர்ட்டுக்கும் அலைவிடுறது. இந்த மாதிரி கோர்ட்டு அலைஞ்சின்னு வச்சுக்கோமே, ஒரு கோர்ட்டுக்கு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்க நிலைமை வந்துடும், இல்லை ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுப்பீங்க. 3 நாள் நீங்க கோர்ட்டு விஷயமா நீங்க அலைஞ்சாலே முடிஞ்சிருச்சு, உங்க வாரம் காலி. கரெக்டா? இப்படிதான் பிளான் பண்ணி திமுக அலைவிடுறான். அந்த கட்சியில தலைவரை இந்த மாதிரி ஆகிட்டான், அதனுடைய நிர்வாகிகளை இந்த லட்சத்தை கொண்டு போயிருக்கான். ஆக மொத்தத்தில் ஒட்டு மொத்தமா பிளான் பண்ணி திமுக நாம் தமிழர் கட்சின்ற கட்சி பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்து உருவாக்கக்கூடிய எந்த ஒரு நபரும்
இங்க இருக்கவே கூடாது முயற்சி பண்றாங்க. அதுல மிக முக்கியமாக பின்புலத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்தா முதலாவது சேகர் பாபு, அதுக்கடுத்து KN நேரு. இந்த நபர்களை சார்ந்து சில பேர் இருக்கான்னு வச்சுக்கோமே, இவங்க எல்லாம் அதிக முனைப்போட செயல்படுறாங்க. இவங்களுக்கு பின்புலம் என்னன்றது நான் சொல்லி தெரிய தேவையில்லை. இல்லை நாம் தமிழர் கட்சி விமர்சனமே இவங்க மீது தான் முதலா வைக்கும். ஆனா ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும், சீமான் அவர்கள் உருவாக்கிய அந்த கருத்தியல் இருக்கு இல்லையா, தமிழ் தேசியம் தன் மண் சார்ந்த உருவாக்கின ஒரு கருத்தியல், அந்த கருத்தியலை இப்படியான நபர்கள் விலகிறது மூலமோ இல்லாட்டி சீமான் அவர்களை தொடர்ந்து அலைய வைக்கிற மூலமோ உடைக்கிற முடியாது. ஏன்னா அவர் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இதை மிக தீவிரமா கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இன்னைக்கு திமுக முதற்கொண்டும் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்புனா அது திராவிட நாகரிகம்னு சொல்லாம தமிழர் நாகரிகம் சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு தள்ளி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய அந்த தொண்டர்களுடைய உழைப்பு, அவங்களுடைய சக்தி வாய்ந்த குரல் வச்சுக்கணும். எனவே இந்த மாதிரி நகர்வுகள் எது நகர்ந்தாலும் சரி, ஒருவேளை நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் பெரிய லெவல்ல முடக்கப்பட்டிருந்தாலுமே கூட அது உருவாக்குன களத்துல உருவாக்குன அரசியல் இல்லையா, அந்த கருத்தியல் ஒரு அரசியல் கட்சியாக வெற்றி பெறாம இருக்கலாமே ஒழிய, ஆனா ஒரு கருத்தியலாக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வெற்றியோட தான் இருக்கு. அது ஓட்டு அரசியல மாறாம இருக்கலாம், ஆனா தன் மண் சார்ந்த ஒரு சிந்தனையில மிக முக்கியமாக தன் மாநிலத்தின் சுயமரியாதை, தன் மாநிலத்தினுடைய பெருமை, தன் மண்ணுக்கான பெருமை எப்படியா இருக்கப்படணும்ன்ற வரையறை இருக்கு இல்லையா, அது மக்கள்கிட்ட பெரிய லெவலில் போய் சேர்த்ததுல சீமான் அவருடைய தொண்டர்கள் எல்லா பேருமே ஒரு பெரும் வெற்றியோட தான் நகர்றாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, நீங்க இந்த அழுத்தம்லாம் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கையோட தான் இருக்கீங்க, தொடர்ந்து பயணிங்க. பதிவோட இறுதியா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள நமக்கு 1008 மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அவங்களோட அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நம்ம சண்டையே போடலாம், தப்புன்னு கிடையாது. ஆனா ஜனநாயகத்துல எது செய்யக்கூடாது அப்படின்னா, குறுக்கு புத்தியோட போய் இந்த மாதிரி வேலை போகக்கூடாது. காசு கொடுத்து அவருடைய நிர்வாகிகளை வாங்கி அவருக்கு எதிராக பேச வைக்கிறது, ஒரு அரசியல் கட்சி தலைவரை சுதந்திரமாக இயங்க விடாம அவரை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விட்டு அவருடைய அரசியல் நகர்வை முடக்கிறது, இந்த ரெண்டுமே ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதை குழி தோண்டி புதைக்கிற வேலை. இந்த ரெண்டையும் ஒருவேளை காமராஜர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு திமுகவே கிடையாது. அப்படி இருக்கும்போது திமுக அந்த வகையில வாய்ப்பு கிடைச்சி வந்துட்டு அதே வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்காம தடுக்கிற கருணாநிதி கொடுப்பாரு பாருங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாசிச சக்தி. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.